All police personnel in the group, inspectors, SIs, other ranks, எல்லாம் கவனிங்க. நேற்று நைட்டு ரவுண்ட்ஸில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நம்ம ராமகிருஷ்ண எஸ்எஸ்ஐக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டை அட்டன் பண்ண இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணார், நான் அட்டன் பண்ணேன், எஸ்ஐ ஜெயபாரதி, எஸ்பி நவீன் இருந்தார், என்ன போலீஸ் அந்த ஹோம் கார்டு ஒரு சந்தோஷம்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு 2-3 போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேளுங்க விபத்து ஏன் நடந்தது, என்ன காரணம், யார் மேலே மிஸ்டேக்குன்றது ரெண்டாம் பட்சம். மிஸ்டேக் யார் பேரெலாம் வந்துட்டு போட்டோம், பாதிப்பு யாருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த காலே துண்டாக உடஞ்சி திரும்ப இயல்பான வாழ்க்கைக்கு அவர் வர்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கடினமாக உழைக்கிறோம், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். இந்த விபத்து நடந்ததை நம்ம அலோவ் பண்ணிடலாமா இல்லை ப்ரிவெண்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுங்க. இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கோம், உங்களை பார்த்த உடனே வண்டிலாம் பயப்படாது, வண்டிகள்லாம் தெரியாது. பஸ்ஸு, லாரி, அதர் வெஹிக்கிளுக்கு போலீஸுனால் யாரும் தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம அதுக்கு மேலே ஒரு ஜெர்க்கின் போட்டுக்கிறோம், தலைக்கு ஒரு கருப்பாக குல்லா போட்டுக்கிறோம். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நைட்டு வந்துலேயும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், ரிஃப்ளெக்டட் ஜாக்கெட் போடுங்க. 2 வீலரில் போகிற யாராக இருந்தாலும் சரி, எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, ஏட்டாக இருந்தாலும் சரி, 2 வீலரில் போகிற எல்லோரும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் உடம்பு மேலே போட்டுங்க. அந்த போட்டுக்க அந்த ஜெர்க்கின் மேலே போட்டுங்க, போலீஸ்னு தெரியும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்களாக வாலண்டரியாக விபத்தை நோக்கி போகாதீங்க. நைட்டில் வரவன் 11 மணிக்கு மேலே வரவன் 2 விஷயம் இருக்கலாம். ஒன்று, குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம், இன்னொன்று தூங்கிட்டு வண்டி ஓட்டலாம். இது ரெண்டுமே இல்லை, கிரிமினல்ஸு வேணும்னே நிறுத்தாமல் போகலான்னு சொல்லி நம்ம ஹிட் பண்ணிட்டு போவோம். இந்த 3 ஆஸ்பெக்ட் நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஒரு விபத்து நடந்து போச்சு, இப்போ நீங்கள் மேட்டில் இருக்கார், குடும்பமே போய் அங்கே நின்றுட்டுருக்கு, எவ்வளோ சங்கடம். நம்ம இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி அவ்வளோ இயல்பு வாழ்க்கை நம்ம இழந்துட்டார். இப்போ இயல்பான வாழ்க்கை போச்சு. என்ன தான் காலை சரியாக ஒட்டினாலும் மறுபடியும் வச்சு பண்ணாலுமே 55 வயசுக்கு மேலே மறுபடியும் இதுவாகிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்லாம் கடவுள் செயல் தான், நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அது 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட சரியாகும்னா நீங்கள் 20 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனால் வாய்ப்பே இல்லை, அது ஒட்டினது தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் அவர் பார்த்து தான் வைக்க வேண்டியிருக்கும். இந்த சந்தர்ப்பம் யாருக்கு வேணாலும் வரலாம். தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி உள்ள எல்லாமே நல்லாயிருக்கும். தயவுசெய்து அதை பார்த்து மனசில் வச்சுங்க. என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சாலை விபத்தை நம்மளாம் வாலண்டரியாக இன்வைட் பண்ண வேண்டாம். இது வந்து வாலண்டரி இன்விடேஷன் தான். அது ஒரு கோழி வண்டி அந்த ஓரமாக நிற்கிற ப்ராப்பராக ஒரு டாஸ்மாக் செக் பண்ணுறாரு, 1:58 1:59க்கு ரொம்ப ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோ அது இதுவும் போடுறாரு, லொக்கேஷன் போடுறாரு. அடுத்து லொக்கேஷன் போட்டு அடுத்து 2 நிமிஷம் கூட இருக்காது, ரோடை கிராஸ் பண்ணி ரோடு பக்கம் அது ஒரு கொஞ்சம் ஓரமாக ரோடு, சிங்கிள் ரோடு, அது அந்த ரோட்டில் ஒரு ஓரமாக நின்றுட்டு அக்ராஸ் த ரோடு குறுக்க நின்றுட்டு ஒரு கோழி வண்டிக்காரனை கொஸ்டின் பண்ணுறாரு. ஆல்ரெடி அங்கே கூட இந்த ஹோம் கார்டு, ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹோம் கார்டு கூட இருந்தான். அதுதான் போலீஸ் தனியாக போக வேண்டாம், கூட ஒரு ஆள் இருக்குன்றது. ஹோம் கார்டு இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட கேட்டு விசாரிக்கிறான். இந்த ஒரு செகண்டில் கண்மூடி கண்டதுக்குள்ளே ஒரு பஸ் வந்து ஹிட் பண்ணிடுறான். அவனும் பஸ்ஸை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறான். பஸ்ஸோட லெஃப்ட் கார்னரில் கட் பண்ணி அதில் ஹிட் பண்ணி மேலேயே அப்படியே வண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி இழுத்தும் போய் கால் அப்படியே ரன் ஆகிற கால் துண்டாக போயிருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். தயவுசெய்து 2 வீலரில் போகிற எல்லா அதிகாரிகளும், எல்லா போலீஸும், எல்லா ஆல் பர்சனல் என்ன பண்ணுறீங்க, நைட்டில் தயவுசெய்து கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போடுங்க. கூட ஒரு ஆள் கூப்பிட்டு போகிற பழக்கத்தை வச்சுங்க. ரோடை விட்டு ஒதுங்கி விசாரிக்கணும் போனவனா ரோடை விட்டு ஒதுங்குவோம். ரோட்டில் போகும்போது நீங்கள் வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற அளவு பளிச்சுன்னு இருக்கணும். ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போட்டால் நீங்கள் ஆல்மோஸ்ட் தெரிவிங்க. அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க, விபத்தை தவிர்த்துங்க. 1000 விபத்து வரைக்கும் நம்ம பார்க்குறோம், 1000 ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், நம்மளாம் அது விக்டிமாக ஆகக்கூடாது இல்லையா? அதை பார்த்துங்க. அவரோட இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. அவரோட ஆக்சிடெண்ட் வந்து நம்ம எல்லோரும் ஒரு பாடமாக இருக்கட்டும். அதை பார்த்துங்க. கேம்ப் ஆஃபீஸ் எல்லோரும் இந்த மெசேஜ் போயிருக்கான்னு செக் பண்ணிப்பா.